வணக்கம் சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று நாம் தமிழ்நாட்டின் மாயமிகு சக்தி ஸ்தலமான புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் வரலாறையும் அதில் தங்கியிருக்கும் நம் அன்னை பரமேஸ்வரியின் அதிசய சக்தியையும் பற்றி பேசப் போகிறோம். இது யாராவது சாதாரண கோயில்னு நினைச்சீங்கன்னா இல்ல. இங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் ரூபத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த காட்சியோட பின் கதையாம் உங்களை வியக்க வைக்கும். கேட்க தயாரா? புட்லூர் இது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய பசுமை நிறைந்த கிராமம். புட் பிளஸ் ஊர் என்று இரண்டாக பிரிக்கலாம். புட் என்பது பூதம், அதாவது ஆதிவாசி காலங்களில் தெய்வம் என்று கருதப்பட்ட சக்திகள். இங்கு பூதங்கள் இருப்பதால் தான் இப்பெயர் வந்தது என சொல்லப்படுகிறதாம். ஆனால் இந்த ஊர் புகழ்பெற்றதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன். நேற்று நேத்தாள் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாக்தம் வழிபாடு வீசும் ஒரு சித்தர் இவ்வூரில் தவம் இருந்தார். அவருக்கு ஒரு கனவில் அன்னை பக்தர்களின் துயரை நீக்கும் ஒரு சக்தியாக இங்கு எழுந்தருளப் போறதாகச் சொன்னதாக நம்பப்படுகிறது. ஒரு நாள் காலை அந்த சித்தர் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது ஓர் அதிசயம் நடந்தது. அந்த இடத்திலிருந்து பூமி தானாகவே நாறத் தொடங்கியது. கிழிக்கப்படுபோல் குழி தோன்றியது. சத்தமும் இல்லாமல் சுழன்றாடும் சக்தி அந்த இடத்தில் உருவெடுத்தது. அதை பார்த்த சித்தர் அதிர்ந்து போய் அம்மா என கூவினார். அங்கேயே அன்னை தோன்றினார். ஆனால் ஒரு விசித்திர ரூபத்தில், கர்ப்பிணி பெண் போல, ஒரு கர்ப்பிணி தாயாக. இப்ப நாம பார்க்க போறது புட்லூர் கிராம மக்களால் தலைமுறை தலைமுறையா சொல்லி வரப்படும் ஒரு இதிகாசம். ஒரு காலத்தில் புட்லூர் என்னும் ஊரில் ஒரு இளம் தம்பதிகள் இருந்தார்கள். பெண்மணி கர்ப்பமாக இருந்தாள். அந்த தம்பதிகள் தங்கள் முதல் குழந்தையை எதிர்நோக்கி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். அந்த நாட்களில் மருத்துவ வசதிகள் இல்லை, ஊரில் எதுவும் இருந்ததில்லை. பிரசவ காலத்தில் அந்த பெண்ணுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது. கணவன் அவளை கையோடு பிடித்துக்கொண்டு அருகிலுள்ள ஊருக்குப் போகிறார். ஒரு மடத்தை அல்லது ஆலயத்தை நாடி உதவி பெற நெடிய நடையை நடந்து ஒரு இடத்தில் அந்த பெண் ஓய்ந்து அமர்கிறாள். ஒரு காடு போல் இருக்கும் இடம், ஒரு பாறை அருகே. வலி அதிகமாவதற்கும் முன்னாடி அவளோட உயிர் அதே இடத்தில் போய்விடுகிறது. அந்த இடத்திலேயே அவளது ஆன்மா தங்கிவிடுகிறது. அவளுடைய கருப்பையில் இருந்த குழந்தை கூட தாயோட சேர்ந்து உயிர் நீத்தது. அந்த இடத்தில் சில நாட்களுக்குப் பிறகு கிராம மக்கள் அதிசயங்களை காண ஆரம்பித்தார்கள். அந்த பெண்ணின் உருவம், அதாவது ஒரு கர்ப்பிணி அம்மன், அங்குள்ள சிலையாக உருவெடுத்தது. அவள் இறந்த இடம் ஒரு சாக்த ஸ்தலமாக மாறியது. மக்களின் துயரை கேட்டுக்கொண்டு குழந்தையற்ற பெண்களுக்கு கரு கொடுக்க ஆரம்பித்தாள். பாபிகளை தண்டிக்கிறாள், நல்லவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறாள். அந்த பெண்ணே அங்காள பரமேஸ்வரி என்ற சக்தியாக மாறி தாயாக பூமியில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இன்றும் அந்த சிலையை பார்ப்பவர்கள் அம்மன் தரையில் படுத்து கர்ப்பிணி வடிவத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். இதுதான் அந்த பெண்ணின் ரூபம் என்றும் அவளது தியாகமே இந்த கோயிலின் மூல சக்தி என்றும் கிராம மக்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இந்த கோவிலுக்கு கருவேரி அம்மன் ஆலயம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. ஒரு தாயின் உயிர், கருப்பை, காதல், தியாகம் அனைத்தும் சேர்ந்த ஒரு உயிரான சக்திதான் இங்கே இருப்பவள். இந்த கதையை நினைச்சாலே கண்களில் நீர் வரும். அதே இன்னொரு கோயிலிலும் இப்படிப்பட்ட ரூபம் இல்ல. அம்மன் தரையில் படுத்த நிலையில் இருக்கிறாள். உடலில் கற்பம் சுதூதென தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய சக்தி, காத்தல், அமைதியும் அதே சமயத்தில் கோபமும் அந்த ரூபத்தில் இருக்கிறது. அதுதான் இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. அம்மன் பெண்களின் பிரசவ வெற்றிக்காக, குழந்தை பேறு வேண்டுவோருக்காக, குடும்ப நலனுக்காக மற்றும் மன அமைதி வேண்டுவோருக்காக வழிபடப்படும் சக்தி. இன்று இந்த கோவிலுக்கு நாடு முழுவதும், கூடவே வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள். இங்கே ஒரு விசேஷ வழிபாடு உண்டு. குழந்தை வேண்டுகிற பெண்கள் கருப்பதிய வேண்டி பசு வெண்ணெயில் விளக்கேற்றி அம்மனை வேண்டுகிறார்கள். அதை அடுத்து சில மாதங்களிலேயே பலர் கர்ப்பமடைந்திருக்கிறார்கள் என்பது பக்தர்களின் அனுபவங்கள். அதற்காகத்தான் இங்கே ஒரு விசேஷ நாமம், கருவேரி அம்மன். இந்த கோவிலில் பிரசவ காலத்தில் உள்ள பெண்கள் வந்து அம்மனை வணங்கி சாந்தியாக அம்மன் சாய்த்த இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்தால் பிரசவம் எளிதாக நடக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் அம்மனுக்கு முடி காணிக்கை, வெண்ணெய் அர்ச்சனை, கருப்பட்டி பால், அபிஷேகம்,
சூளுரி பூஜைகள் ஆகியவை மிக பிரபலம். ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி ஆகிய தினங்களில் இங்கு பிரம்மாண்ட திருவிழா நடக்கிறது. அம்மன் தரையில் படுத்திருப்பது ஒரு விசேஷ சமேதம். அம்மன் தாயாக இருக்கிறாள். ஒரு குழந்தையை உயிர் கொடுக்கும் சக்தியாக இருக்கிறாள். அதனால்தான் புட்லூர் அம்மன் நம்முடைய தாயாக, எல்லா துயரங்களுக்கும் தீர்வாக இருப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கிறாள். நம்மை நம்பிக்கையோட பார்க்கிறாள். நாமும் நம்ம நம்பிக்கையோட சதே ஆழமா அவளை காண வேண்டியது. இதுதான் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாயாரின் மாயமிகு வரலாறும் புனிதத்துவமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பகிரங்க. உங்கள் அடுத்த திருப்பதியை இந்த புனித ஸ்தலமாக ஆக்குங்க. அம்மனது அருள் எப்போதும் உங்களோட இருக்கட்டும். ஓம் சக்தி பரமேஸ்வரி தாயே சரணம்.